ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நவம்பர் 26 2025 டு டிசம்பர் 20 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது. இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. முக்கியமா இந்த சேர்க்க கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிருகு ஆகிய சுக்கிரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், ஒரு மேன்மையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, திடீர் செல்வம், அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு லாவிஷான திங்ஸ் வாங்குறது, ஒரு ஆடம்பர சேர்க்கை, ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வரும். ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும், தெளிவான அறிவுனாலையும், புத்திசாலித்தனத்தினாலையும், ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது. இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க. இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா? சரிங்க, பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்ல. இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவம் கவர் ஆகுது அப்படின்னா, 2ஆம் பாவத்துல இவங்க 2 பேரும் இணையறாங்க. 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபனே சுக்கிரன் தான். அவன் 2ஆம் பாவத்துல, அதாவது சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 1 and 8. உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு சமமான ஒரு கிரகம். இவன் லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல. இது இந்த கன்ஜங்ஷன் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், துளாராசி என்பவர்களுக்கு பல விதத்திலயும் பணம் அப்படின்றது வரும். எங்கெங்க நாங்களே ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பல விதத்திலயும் பணம் வரும்னு சொல்றீங்களேங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது வந்து பாருங்க, இந்த காம்பினேஷன், இந்த கன்ஜங்ஷன் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல உங்க சுய ஜாதகத்துல தசை எந்த தசையில இருக்கீங்க, தசநாதன் நல்லா இருக்கானா, தசநாதன் நல்லா இருக்குன்னா இந்த கன்ஜங்ஷன் 100% நாங்க சொல்லக்கூடிய பலன்களை கொடுக்கும். தசநாதன் பெருசா ஃபேவரா இல்ல, அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3, 6, 8, 12 இவனுங்களோட தசை நடக்குது அப்படின்னா பெரிய லெவல்ல நம்மளுக்கு ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் 50% நல்லது அப்படின்றது நடக்கும். ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? பெண்கள் சார்ந்த ஒரு தொழில் செய்யறவங்க, பூமி சார்ந்த ஒரு தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். பெண்கள் சார்ந்த தொழில்னா என்னம்மா அப்படின்னா, பெண்கள் வந்து பாருங்க, ஒரு சாரி, செப்பல், ஹேண்ட்பேக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேஷன் ஜுவல்லரி, மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமையா பேசுவீங்க. அட் த சேம் டைம் 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கா இல்லைங்களா, சோ இனிமையா இனிக்க இனிக்க பேசுவீங்க. அட் த சேம் டைம் கோவம் வந்தா பயங்கரமா கத்துவீங்க. ரெண்டுமே இருக்கும். செவ்வாயும் இருக்கா இல்லைங்களா, ஆக்ரோஷமான பேச்சும் வரும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியான நாட்டத்தை அதிகரிக்கும் இந்த கன்ஜங்ஷன். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி பிசிக்கல் நீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த பிசிக்கல் நீட்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சம் இம்பாக்டும் நெகட்டிவ் சைடும் போகும் அப்படின்னு சொல்லலாம். சுவையான சத்தான உணவை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடம் களத்திரஸ்தானம் அப்படின்றதுக்கு 8ஆம் பாவம். ஆக ஃபேமிலி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த உடல் ரீதியான நாட்டம் அதிகறதுனால நிறைய நிறைய துளாராசி என்பர்கள் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகலாம், லவ் பண்ணலாம், இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது போகலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் பதில் 2 ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்ப ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆயிடுச்சு, இன்னொன்னு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுனால இது வந்து ஃபேமிலியில லைட்டா தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப நாங்க என்ன பண்ணணும், அது உங்க லைஃப், நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் இந்த பிளானட்ஸ் இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்றது நாங்க சொல்றோம். நீங்க செய்யுங்க, செய்யக்கூடாது, தப்பு, குற்றம் நடந்தது என்ன அப்படின்றதுல நாங்க வந்து சொல்லவும் கூடாது,
அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில. சோ உங்க லைஃப்க்கு எது நல்லதோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை ஒரு மேல இருக்கு. பிள்ளைங்க ரீதியான இருந்து வந்த குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. குரு பார்வை இருக்கிறதுனால அது ஓவர்டேக் ஆயிடும். அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம அனலைஸும் பண்ணுவோம். 6ஆம் பாவம் சனி ரோக சனியா இருக்காரு. டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை அவர் மேல இல்ல. அவரே வந்து பாருங்க கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிராளிகளே இல்லாத எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பொசிஷன்ல தான் இருக்காரு. சோ அவரை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சனி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். சோ நல்லதுதான். அவர் குரு பார்வை இருக்குதா இல்லையா அதை பத்தி அனலைசேஷன் தேவையில்லை. டிசம்பர் 5 வரைக்கும் தொழில் குரு வக்ரகதி அடிச்சிருக்காரு. தொழில சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஒரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் தான் ஸ்மூத்தா டீல் பண்ணீங்க, என்ன பிரச்சனை இல்லை. டிசம்பர் 5க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப பாக்கிய குரு பாக்கியங்கள்லாம் கொடுக்க மாட்டாராமா அப்படின்னு கேட்டா எல்லா பாக்கியங்களும் எல்லா அதிர்ஷ்டங்களும் குட்லக்கும் கொடுப்பாரு. ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்கல அப்படின்னா 3-4 முறை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த காலகட்டம் இந்த பிளானட்டரி கன்ஜங்ஷன் போது மத்த பிளானட்ஸ் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, என்னென்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்ல லைட்டா ஸ்மூத்தா ஜாக்கிரதையா இருக்கீங்க, ஸ்மூத்தா டீல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, லவ் இருக்கு, சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேமிலியில சம் குழப்பங்கள் இருக்கு. நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா, இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா, இந்த ஜாபை விட்டுடலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போலாமா, 2வது திருமணம் பிராப்தம் இருக்கா, குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.